கொடைக்கானலில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து போக்குவரத்தானது அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மண் சரிவை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொடைக்கானலில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து மண் சரிவை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொடைக்கானலில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து போக்குவரத்தானது அந்த பகுதியில் தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த மண் சரிவை சீர் செய்வதற்காக நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொடைக்கானலில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மண் சரிவு காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்தானது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ரவிச்சந்திரன் வணக்கம். கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் அந்த பகுதியில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அதை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ரவிச்சந்திரன். வணக்கம் பிரகாஷ். அதாவது கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாகவே கனமழையானது அதிக அளவில் பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் நாள் மாலை முதல் விடிய விடிய கொட்டிய அந்த கனமழை காரணமாக கொடைக்கானலில் அனைத்து பகுதிகளிலும் நீர்நிலைகளும் நீர்வரத்தானது அதிகரித்திருந்தது. மேலும் இதன் காரணமாக ஆங்காங்கே சிறு சிறு மண் சரிவுகளும் ஏற்பட்டது. இன்று காலையில் ஏற்பட்ட அப்சர்வேட்டரி மற்றும் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலையானது மண் சரிவு ஏற்பட்டு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இந்த மண் சரிவு ஏற்பட்டதை சரி செய்வதற்காக நெடுஞ்சாலைத்துறையினரும் மற்றும் கொடைக்கானல் நகராட்சி துறை ஊழியர்களும் கடந்த 2 மணி நேரமாக போராடி போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். மேலும் இது போன்ற பேரிடர் காலங்களில் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஒரு கோரிக்கையும் விடுகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி ரவிச்சந்திரன்.